நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருடம் வருடம் நடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரையில் இருக்கக்கூடிய பாலமேடு, அலங்காநல்லூர், அவனியாபுரம் இந்த 3 இடங்களிலேயும் மிக பிரபலமாக நடக்கக்கூடியது நமக்கு ஜல்லிக்கட்டு. இது இது நடக்கிறதனுடைய அதனுடைய சாராம்சம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னா, நிச்சயமாக சம்மந்தம் இருக்குது. எப்பவுமே நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி பல விஷயங்கள வந்து பண்ணியிருப்பாங்க. ஆமா. அப்ப இதுவும் வந்து காரணம் இல்லாம பண்ணியிருப்பாங்களா? ஆமா. அதற்காக தான் நம்மளுடைய சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும், இந்த ஜல்லிக்கட்டுக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் உள்ள சம்பந்தத்த இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவா வந்து பார்க்க இருக்கிறோம். அதாவது இன்னைக்கு காளை மாடுகள் வந்து ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வந்து இந்த காளை மாடு இனம் அப்படின்றது அழிஞ்சு போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நம்மளுடைய அடுத்த வாரிசுகளை உருவாக்க முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு எப்படி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்ஃபர்டிலிட்டி கம்ப்ளைண்ட் வந்து இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பெருகி இருக்குது. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த இனம் ஒரு இனம் இல்லை அப்படின்னா எப்படி ஆயிரும்? அப்ப இன்னைக்கு பசு மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்து கண்டுகளை ஈனுவதற்கு இந்த காளை மாடுகள் அவசிய தேவையாக இருக்குது. இன்னைக்கு பசுமாடு இனமே கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய நாட்டு பசுக்கள்லாம் அழிந்து ஜெர்சி பசுகள் இன்னைக்கு உள்ள வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த காளை மாடுகள் வளர்ப்புன்றது ரொம்ப முக்கியம். இந்த காளை மாடுகள் வளர்ப்பு அப்படின்றதே என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதனுடைய வளர்ச்சிக்கான ஒரு விஷயம் தான். அதாவது நம்ம அந்த மாடு மாடு மாதிரி வந்து மான்கள் எல்லாம் கூட வீட்டிலேயே வளர்த்தாங்க அன்னைக்கு. நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்க்கப்படும் பொழுது, மான்கள் வீட்ல வளர்த்தாங்க, மயில்கள் வீட்ல வளர்த்தாங்க, சிங்கமே வீட்ல வளர்த்தாங்கன்னு வரலாறு இருக்குது. அப்ப இந்த இனங்கள்லாம் எதற்காக வளர்த்தாங்கன்னா, ஒரு இனம் அழியாம பாதுகாக்கணும்னா, அதை ஏதோ ஒரு கூண்டு போட்டு ஒரு ஜூ வச்சு, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள யாருமே போயிறக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சு வச்சு, இதெல்லாம் வந்து துப்பாக்கில சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து பார்த்தீங்கன்னா, வேட்டையாடுறதே தவறுன்னு சொல்லி மறைச்சு வச்சு, அத வேலி போட்டு பாதுகாத்தோம்னா ஒரு இனம் வளராது. அத முதல்ல அடிப்படையா புரிஞ்சுக்கணும். அது நம்ம மக்கள் அன்றாடம் வளர்க்கக்கூடிய ஒரு இனமாக மாறும்பொழுது மட்டும்தான் அந்த இனம் வளரும். ஒரு உதாரணத்துக்கு இந்த கோழின்ற இனம் இன்னைக்கு வந்து அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் ஒவ்வொரு வீடுகள்லையும் கிராமங்கள்ல இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழிகள் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அந்த நாட்டுக்கோழிகள் அதிகமாக வளர்த்ததனுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து சிக்கன் வந்து இன்னைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா. அப்ப இந்த கோழி இனமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பாதுகாக்கப்படணும். அது ஒரு பறவை இனம். அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பாதுகாக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இன்னைக்கு அந்த கோழியும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது கூட ஒரு அதா இருக்கும். அது மாதிரிதான் ஆடு மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆடுகள் வந்து வளர்ப்பு அப்படின்றது எல்லார் வீடுகளையும் அதிகமா வளர்த்ததனுடைய விளைவுகள் தான் அந்த இனம் வளர்ந்து கொண்டே இருக்குது. ஒரு இனம் வளர வேண்டும் என்றால் அதை வளர்க்க வேண்டும், அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலி போட்டு மறைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன ஆகும்? அந்த இனம் அழிஞ்சுக்கிட்டே தான் போகும். இப்ப கூட நம்ம சில ஹிஸ்டரி பார்க்குறோம். இந்த மாரி வந்து வெள்ள கலர்ல இருக்கக்கூடிய புலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுல இத்தன புலி 5 புலிகள் மட்டும் தான் இருக்குது உலகத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க அந்த புலி இனமும் வளர்க்கணும், பாதுகாக்கணும்னு கேட்டுருக்காங்க. அந்த புலி அழிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அடுத்து வளர்வது எப்படி இருக்கும்? அப்ப அந்த புலிகளை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வரப்படும் பொழுது, அது இனப்பெருக்கம் ஏற்பட்டு அது வளர்ந்து கொண்டே போகும். அது மாரி நமக்கு நமக்கு பசுமாட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய பல நற்பயன்கள் கிடைக்கணும் அப்படின்னா, அதற்கு காளை மாடு மிக முக்கியம். இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் ஒரு பாரம்பரியமிக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த ஜல்லிக்கட்டுல மிக சக்தி வாய்ந்த காளைகள் எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போட்டிகள்ல காளையர்களுக்கும், காளைகளுக்கும் நடக்கக்கூடிய சண்டையில எந்த காளை மிகவும் வெற்றிகரமா ஜெயிக்குதோ, அந்த காளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அடுத்து அந்த பசுவிட வந்து கருத்தரிப்பதற்காக மிகவும் ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்குள்ள. ஆமா. ஏன்னா, அந்த காளையினுடைய வீரம் அடுத்து வந்து அதுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அந்த பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பல விஷயங்கள நமக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். பஞ்சகவ்யம் அப்படின்பாங்க. அப்ப பசுமாட்டுலேருந்து கிடைக்கக்கூடிய பஞ்சகவ்யம் நம்மளுடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. பல நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது. அப்ப அந்த ரூட் நமக்கு வந்து கிடைக்கணும்னா, அதுக்கு ஆரம்பமே ஒரு ரூட் இருக்குதுங்க. அதுதாங்க அந்த காளமாடு. இந்த காளை மாடுகளை இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு வந்து இடையில நமக்கு தடையெல்லாம் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு தடைகளை மீறி நீதிமன்றம் வரை சென்று அத வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் வாங்கியிருக்கிறாங்க. நம்மளுடைய மதுரை அலங்காநல்லூர், பாலமேடு இந்த குழுவினர்லாம் சேர்ந்து. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா, இல்லன்னா அந்த காளைகள் அழிஞ்சு போயிரும். அப்ப இத திரும்ப மீட்டு கொண்டு வந்த இந்த நம்மளுடைய பாலமேடு வாடிவாசல் பக்கத்துல தான் இருக்கிறோம். ஆமா. நாளைக்கு நமக்கு வந்து இங்க பாலமேடு ஜல்லிக்கட்டு வந்து நடக்க இருக்குது. அந்த கட்டத்துல தான் இங்க இருக்கிறோம். இந்த காளைகள் நாளைய நமது வரும் காளையர்களை உருவாக்கக்கூடிய காளைகளாக இங்க இருக்குது. இந்த காளையர்கள் நமது அடுத்த சந்ததியை ஆரோக்கியமாக உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது.
இதுல ஏதோ வீரம் மட்டும் பொதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். வீரம் நமதுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வீரமாக, ஆரோக்கியத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வீரமாக இங்கிருந்தே ஆரம்பிக்கப்படுது அப்படின்றதுனால தான் நம்ம இன்னைக்கு பாலமேடு வாடிவாசல்ல இருந்து இன்று உங்களுக்காக வாழ்த்துக்கள். காளைகளை பாதுகாப்போம், காளைகளை வளர்ப்போம், அதன் மூலமாக காளைகளை பாதுகாப்போம். நம் வருங்கால சந்ததியர்களை மிகவும் அருமையான காளையர்களாக உருவாக்குவோம். வாழ்த்துக்கள். நன்றி.